பொங்கல் பரிசு தொகை வழக்கு தொடர்பாக விசாரிக்க மறுப்பு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாஜக மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது பாஜகவின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. என்ன காரணம் கூறி தற்பொழுது இது நிராகரிக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இதன் மூலம் 2,20,24,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழ் மறுவாழ் முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கும் பயன்பெறுவார்கள் என்றும், இதனால் 249,76,00,000 செலவு ஏற்படும் என்றும் அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவில் 2009ஆம் ஆண்டில் முதல்வராக இருந்த கருணாநிதி பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 2011ஆம் ஆண்டு வரை வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் பின் அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டில் பரிசு தொகுப்பு கொடுக்கவில்லை எனவும், 2013இல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 100 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். அவரது மறைவுக்கு பிறகாக 2016ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும், கொரோனா காலகட்டத்தில் 2,500 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் மோகன்தாஸ் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு பட்டியலிடாமல் இருந்த காரணத்தினால் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி பாஜக வழக்கறிஞர் GS மணி தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக இன்று ஒரு அவசர முறையீடை செய்திருந்தார். அப்போது குறிப்பிட்ட தலைமை நீதிபதி ஸ்ரீராம், ஏற்கனவே நாங்கள் இந்த மனுவில் அவசர வழக்காக விசாரிக்க எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று நிராகரித்த பிறகும் மீண்டும் நீங்கள் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோருவதை ஏற்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். இதுபோன்று தொடர்ந்து அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்டால் மனுதாரருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்தார். எனவே இந்த பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரின் கோரிக்கையும் நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.